உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதே தவறு. உன் பலத்தைக் கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. நீ செய்யும் தவறுகள் உன் மனைவிக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உன் மனைவியை நீ செய்யும் சில தவறுகளை தன் மனதுக்குள் மறைத்து வைத்து விடுகிறாள். ஏனென்றால் குடும்பத்துக்குள் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக. உதவிக்கு துணை இல்லை என்றால் 1 கிலோமீட்டர் கூட சென்று பால் வாங்கி வந்து ஒரு ஆண் காபி போடவும் சமைக்கவும் முடியும். அதே ஒரு துணை கிடைத்துவிட்டால் பக்கத்தில் இருக்கும் தண்ணி பாட்டிலை கூட எடுப்பதற்கு துணை தேடுவார்கள். இது ஒரு சில ஆண்களுக்கு உள்ள குணங்கள். பணம் மட்டும் கண்டுபிடிக்காமல் முந்தைய காலமுறை போல் பண்டம் மாற்றும் முறை இருந்தால் உலகின் மிகப்பெரிய பணக்காரன் விவசாயி. கணவன் மனைவி உறவுக்குள் 3வது மனிதர்கள் வராமல் இருந்தாலே அந்த உறவு மிக அருமையாக இருக்கும். உங்களுக்கு யார் மேல் கோபமோ அதை கடிதமாக எழுதிவிட்டு பின் அதை கிழித்து போடுங்கள். மனம் லேசாகும். ஒரு ஆண் பெண்களின் வலிகளை கூட புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அவளுக்கும் வலிக்கும் என ஏற்றுக்கொண்டாலே போதும். பார்வை இல்லாதவன் கையில் கிடைத்த ஓவியமும் பாசம் இல்லாத கணவன் கையில் சிக்கிய மனைவியும் ஒன்றுதான். அதன் மதிப்பு என்றுமே அவனுக்கு தெரியப்போவதில்லை. படிப்பு, பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனை இருந்தாலும் சக மனிதனை மதிக்கத் தெரியாதவன் மனிதனே அல்ல, மிருகத்துக்கும் கீழானவன். நம்முடன் யாராவது ஒருவர் இருக்க வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். அது நம் பலகீனம். அப்படியேதும் இல்லை. நாம் இருக்கத்தான் போகிறோம், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். உன் வாழ்க்கை சரியோ தவறோ, வாழ்வது ஒரு வாழ்வு. அது உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவரும் இல்லை. இந்த 4 விஷயத்துக்கு வெட்கப்படவே கூடாது. பழைய உடை, ஏழை நண்பன், எளிமையான வாழ்க்கை, வயதான அப்பா அம்மா. எனக்கு அப்பவே தெரியும் என்று சொல்லும் கூட்டம் அதை அப்பவே சொல்வதில்லை. ஒருவர் இன்னொருவரை வீழ்த்துவதற்கு கையில் எடுக்கக்கூடிய 2 ஆயுதங்கள். ஒன்று துரோகம், மற்றொன்று புறக்கணித்தல். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும் கூட. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். நீ கலங்கி நிற்கும்போது கடவுள் வரமாட்டார், நல்ல குணம் கொண்ட ஒருவரை அனுப்பி வைப்பார். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பே இருக்காது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லி சாகவும் முடியாது. முடிந்த அளவுக்கு பிஸியாக இருக்க பாருங்கள். அப்போதுதான் சோகமாக இருக்கக்கூட நேரம் இருக்காது. விதி ஒரு கதவை மூடுகின்ற போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும். கவலையை விடுங்கள். விடுவேன் என்று கனவில் கூட நினைத்து விடாதே. மறப்பதற்கு நீ ஒன்றும் கனவு கிடையாது. பட்டுப்போன மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை. பணம் இல்லாத வீட்டிற்கு உறவுகள் வருவதில்லை. உன் சிரிப்பை தொலைத்த இடத்தில் தேடாதே. உன்னை நேசிப்பவர்களிடம் வந்து பார், அது பத்திரமாக இருக்கும். முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வலிகளும் பழகி போகும். எளிதாக கிடைப்பது நீண்ட காலம் நிலைக்காது. நீண்ட காலம் நிலைப்பது எளிதாக கிடைக்காது. பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவனே சிறந்த துரோகி.
உன்னோட கதையை நீயே எழுது, இல்லைன்னா மற்றவங்க தப்பாக எழுதிடுவாங்க. கற்றுக்கொண்டே இருங்கள். உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. உலகம் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய்? அழகாக இருப்பவரை தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்கள் உலகத்தை அழகாக மாற்றும் நபரை தேர்ந்தெடுங்கள். முகமூடி போட்ட முகங்கள், சிரிப்பின் பின்னாலே பல பொய்கள். காலம் மட்டும் அமைதியாக கணக்கெடுத்து கொண்டிருக்கிறது. கடவுள் படைத்த உலகில் மனிதன் வாழ்கிறான். ஆனால் மனிதன் வாழும் உலகில் கடவுளை தேடுகிறான். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை. நல்லவர்களின் கடினமான வார்த்தைகள் கசப்பானதுதான், ஆனால் நோயை குணப்படுத்தும். தீயவர்களின் சிரிப்பு விஷம் போன்றது, ஆளையே கொல்லும். வார்த்தைகளால் சொல்லப்படாத நிறைய காதல்கள் ஆழமான புரிதல்களோடு மௌனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த விஷயம் திரவத்தில் இல்லை, சிலரின் வார்த்தையில்தான் இருக்கிறது. அதிகமாய் பேசுவது அன்பின் தொடக்கம். கோபமாய் பேசுவது உரிமையின் தொடக்கம். மௌனமாய் இருப்பது பிரிவின் தொடக்கம். எனக்கு தனிமை கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். ஏனெனில் என் மனதை காயப்படுத்த அங்கே யாரும் இல்லை. யாரும் யாருக்காகவும் மாறப்போவதில்லை. ஆதலால் மாற்றங்களை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வதே ஆக சிறந்தது. குறி வச்சிட்டா இடம் தூரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. வெற்றி வெற்றி மட்டுமே இலக்காக தெரிய வேண்டும். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலுமே உங்களுடைய உணர்வுகளை மதிக்கவில்லை எனும் பொழுது சற்று விலகியே இருங்கள். நீங்கள் மாற்றத்தை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதைவிட அதிகமாக உயர்கிறீர்கள். நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையிலும் கவலை தெரியாது. அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. ஒரு உறவை உண்மையாக நேசித்துவிட்டால் அந்த உறவை உயிருள்ளவரை சுமப்பவள்தான் பெண். இதுதான் பெண்களின் காதல். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதை பார்க்க மாட்டான். யார் எந்த நேரத்தில் எப்போது மாறுவார்கள் என்பது நமக்கே தெரியாது. பழகும் வரை நாம் உண்மையாக இருப்போம். உடம்பு படுத்துவிட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை. உயிர் அடங்கிவிட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை. எல்லாமே நடமாடும் வரையில்தான். பெற்றவர்களை மீறி ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போய்விடும். நீ பிரிந்த நாள் முதல் என் உயிர் குறைந்து கொண்டே வருகிறது. தீர்வதற்குள் வந்து எடுத்து செல். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள். ஆண் ஒரு நாள் உடைந்து அழுவான். அதற்கு அன்று நடந்த மட்டுமே காரணம் அல்ல, பல நாள் சேர்த்து வைத்த அழுகையாக கூட இருக்கலாம். சண்டைகள் சுலபமாக முடிந்துவிடுகிறது. ஆனால் அந்த வார்த்தைகள்தான். தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் கவனக்குறைவாகவும் பேசுவதுதான் மனிதனின் உச்சக்கட்ட சுயநலம். எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாகவும் தெரியும். நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். நம்மை ஒருவர் மரியாதை குறைவா நினைக்க காரணம் நாம் அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பதே காரணம். தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல, வழி கண்டவர்கள் வழிகளாய் மாற்றியது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும்.
துரோகம் யாரை நாம் அதிகமாக நம்பினோமோ அவர்கள் நமக்கு கொடுக்கும் பரிசு துரோகம் மட்டுமே. மரண தருவாயில் இருந்தாலுமே கூட எதிரிகளின் முன்பு அழுது விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை உங்களுடைய மரணம் அல்ல. மனம் அழுத்தங்களை குறைக்க எப்போதும் தனிமையை நாடாதீர்கள். உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். நாம் நூலளவு கூட வேறு யாராலும் நுழைய முடியாதபடி என் இதயம் முழுவதும் நிறைந்திருக்கிறாய். நீ மட்டுமே.